பரலோகத்தின் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கீலேயாத் கம்பீர தொனி வேலைக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறேன். மெய்யாகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருமித்து கூடியிருந்து ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது நமக்கு மிகவும் சந்தோஷமான காரியமாக இருக்கிறது. கிருபையுள்ள தேவன் இவ்விதமான நல்ல சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவிசாய்க்க நமக்கு உதவி செய்து வருகிறார். இது எத்தனையோ ஜனங்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் என்கிறத நாம் அறிந்து நாம் கேட்கிற வார்த்தைகளை கை கொண்டு ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நாம் காணப்படுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனை நான் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கன்மலையின் மேல் வீட்டை கட்டினவன் அவன் புத்தியுள்ளவன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். பெருமழை வந்தது, பெரும் காற்று அடித்தது, பெருவெள்ளம் வந்தது, அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு விழவில்லை. காரணம், அவன் புத்தியுள்ளவன். அவன் கன்மலையின் மேல் வீட்டை கட்டினான். இந்த வேளையிலும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் உங்கள் வீட்டை கட்டி எழுப்பும்படி ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே கவனத்தோடும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இன்னும் மகிமைப்படுவாராக. நாம் தியானிக்கும்படியாக வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 12 முதல் 17 வசனங்கள். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாயிருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்கிறவரிடம் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களுடைய யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. இங்கே பெர்கமு சபை குறித்து நாம் படிக்கிறோம். இதற்கு முன்னால் நாம் பார்த்த எபேசு, சிமிர்னா போன்ற சபைகளை காட்டிலும் மிகவும் அதிகமாக விக்கிரக ஆராதனைக்கு அடிமைப்பட்ட ஒரு பட்டணமாக இந்த பெர்கமு பட்டணம் காணப்பட்டது. இந்த பட்டணத்துக்கு பின்னால் ஒரு பெரிய குன்று இருந்தது. 1000 அடி உயரத்தில் அந்த குன்று காணப்பட்டது. அந்த குன்றில் பலவிதமான புறஜாதிகளுடைய தெய்வங்களுக்கு பலவிதமான கோயில்கள் அங்கே காணப்பட்டன என்று பார்க்கிறோம். ஏராளமான கோயில்கள் அந்த குன்றில் காணப்பட்டது. அப்படி அந்நிய தெய்வங்களுக்கு அடிமைப்பட்ட ஒரு பட்டணமாக இந்த பெர்கமு பட்டணம் காணப்பட்டது. மாத்திரமல்ல, அங்கே ஒரு பெரிய சிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்திற்கு ஒரு பெரிய ஒரு மேடை அங்கே காணப்பட்டது என்று படிக்கிறோம். ஒரே பாறையிலே அப்படி கடைந்தெடுக்கப்பட்ட ஒரு பெரிய மேடை அங்கே காணப்பட்டது. இன்னும் அது மாத்திரமல்ல, பேரரசர்களை வழிபடுகிற முறை இங்கு தான் உருவானது என்று நாம் படிக்கிறோம். இங்கு உருவானது மாத்திரமல்ல, அது இந்த பேரரசர்களை வழிபடுவதற்கு ஒரு முக்கியமான பட்டணமாக இந்த பெர்கமு பட்டணம் காணப்பட்டது. அதற்கேற்றபடி ஒரு கூட்டம் ஜனங்களும் அந்த காரியத்துக்காக காணப்பட்டார்கள். இப்படி பாருங்கள், இருந்தபடியினாலே தான் இந்த பட்டணத்தை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் 13வது வசனத்தில், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறாய் என்று தேவாவியானவர் அங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். இங்குள்ள கிறிஸ்தவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள், சோதனைகள் காணப்பட்டது. இந்த பெர்கமு பட்டணத்தை குறித்து கர்த்தருடைய பார்வையிலே இந்த பெர்கமு சபை எப்படி இருந்தது என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த பெர்கமு சபையின் நிறைகள் சொல்லப்படுகிறது. 2வதாக குறைகள் சொல்லப்படுகிறது. 3வதாக நாம் செய்ய வேண்டியது என்ன என்கிறதை ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார்.
கடைசியாக ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு கிடைக்கிற பலன்களை குறித்து இங்கே சொல்லியிருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். நம்மை அறிந்திருக்கிற ஒரு தேவனை நாம் சேவிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிற ஒரு தேவனை நாம் சேவிக்கிறோம். எப்படி அறிகிறார்? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக நான் பாரேன் என்று ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லுகிறார். நாம் எல்லாரும் மற்ற மனுஷனுடைய முகத்தை பார்க்கிறோம், ஆனால் ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிற தேவன். ஆகவே நம்மை அறிந்திருக்கிற தேவனை நாம் சேவிக்கிறோம் என்று நாம் படிக்கிறோம். அவர் சொல்லுகிறார், பெர்கமு விசுவாசிகளிடத்திலே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறாய் என்கிறதையும் எனக்கு தெரியும். எவ்வளோ பயங்கரமான சோதனை நடுவில், எதிர்ப்புகள் நடுவில் இந்த சபையின் விசுவாசிகள் காணப்படுகிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல இவர்கள் குடியிருக்கிறார்கள். நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா சூழ்நிலையிலும், பயங்கரமான சோதனைகள் நடுவிலும், நெருக்கத்தின் நடுவிலும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறாய் என்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே உண்மையுள்ள தீர்க்கதரிசியாகிய உண்மையான சாட்சியான அந்திப்பா கொல்லப்பட்ட நாளிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசத்தை நீ மறுதலிக்கவில்லை. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரிய ஒவ்வொரு நிலைமை நன்றாக அறிந்த கர்த்தரை நாம் ஆராதிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒவ்வொரு அடிகளையும் நன்றாக புரிந்து வைத்திருக்கிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் ஒவ்வொரு அடிகளையும் நன்றாக புரிந்து வைத்திருக்கிற கர்த்தரை நாம் ஆராதிக்கிறவர்களாக, சேவிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எவ்வளவு சந்தோஷமான காரியம். இப்போ இவ்வளவு நிறைகளை நம்மை குறித்து அல்லது இந்த பெர்கமு சபையை குறித்து ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இவ்வளவு சோதனைகள் நடுவிலே சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே நீ குடியிருந்த போதும் நீ என்னை பற்றி கொண்டிருக்கிறாய். எவ்வளவு பாராட்ட வேண்டிய காரியம். ஆண்டவர் எவ்வளவாய் பாராட்டுகிறார். சிந்தித்து பாருங்கள். நம்முடைய அநேக வேளைகளில் நாம் பலர் சோர்ந்து போகிறது. ஐயோ, இவ்வளோ சோதனைகள் நடுவில் இருக்கிறேன், சத்ருவின் நடுவிலே குடிகொண்டிருக்கிறேன். தாவீது கூட சொல்லுகிறான், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்று அவன் பயப்படுகிறான். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கும்போது நாம் பயந்து விடாதபடிக்கு இவைகளெல்லாம் அறிகிற தேவன் அதற்கேற்ற கிருபைகளை தந்து நம்மை வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். 14வது வசனத்தில் சொல்லும்போது, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. சில காரியங்களை குறித்து குறை உண்டு. ஒரு காரியம் அல்ல, சில காரியங்களை குறித்து குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் ஊழியர்களை பார்க்கிறோம், விசுவாசிகளை பார்க்கிறோம், நல்லவர்கள் தான். ஆனாலும் சில குறைகளை நம்மாலே அவர்களிடத்திலே பார்க்க முடிகிறது. அப்போ இதை பார்க்கலும் அதிகமாய் 7 பொன் குத்து விளக்குகள் நடுவிலே உலாவுகிற கர்த்தர் சொல்லுகிறார், சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறாய். இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க? விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும்
புசிக்கக்கூடாது. இது மற்றவர்களை இடற பண்ணும் என்கிறது நன்றாக தெரியும். ஆனாலும் புசிக்கிறார்கள். காரணம் என்ன? அதை ஓப்பனாக சொல்லுகிறதற்கு, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தேவ பிள்ளை, நான் இதை எடுக்கிறது இல்லை என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறதற்கு வெட்கப்பட்டு விடுகிறார்கள். ஒருவேளை மற்றவர்களுடைய மனம் நொந்து விடுமோ என்று கூட அவர்கள் எண்ணுகிறார்கள். சிலர் அப்படியே கொடுத்தால் வாங்கி விடுகிறார்கள், வாங்கி வெளியே கொட்டி விடுகிறார்கள். அப்படி செய்யக்கூடாது. நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை பண்ண வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை பண்ணும்போது நமக்கு கொடுக்குறாங்க பாங்க, அவர்களும் நல்லவர்கள் தான், அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஓ, அவங்க சாப்பிட மாட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வேறு எந்த வருத்தமும் இல்லை, அவர்களுடைய தேவனுக்கு அது பிடிக்காத ஒரு காரியம், ஆகவே அவர்கள் அதை செய்கிறதில்லை. சந்தோஷமாக அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் அதை வாங்கி வாங்கி வெளியே தெரியாமல் கொட்டி கொட்டி இருக்கும்போது வருடந்தோறும் அப்படிப்பட்ட ஒரு 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 சிச்சுவேஷனை உங்களால் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் அதற்கு மாறாக ஒரு முறை உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அறிக்கையிடும்போது அந்த நண்பர்களும் அதை தாராளமாக புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி உங்களுக்கு இடறல் உண்டாக்காதபடி நடந்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார் என்று நாம் படிக்கிறோம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறதிலே உன் பேரில் எனக்கு குறை இருக்கிறது. ஒருவேளை நம்மில் யாருக்காவது அந்த அனுபவங்கள் இருக்குமே, ஆனால் இன்று முதல் நாம் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். விக்கிரகம் ஒரு பொருட்டல்ல. ஆம், ஆண்டவருக்கு உடைய பிள்ளைகளாகிய நாம் விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்று படிக்கிறோம். கொரிந்திய நிருபத்தில் அதை குறித்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லப்பட்டிருக்கிறது, படித்து பாருங்கள். அடுத்ததாக, வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாம் உன்னுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. பிலேயாம் பாலாக் ராஜா, மோவாபிய ராஜாவுக்கு சொல்லிக் கொடுக்குறான். பாலாக்குக்கு ஒரு வாஞ்சை, பிலேயாம் யாரை சபிக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன். இந்த திரள் கூட்டமான இஸ்ரவேல் ஜனங்களை பிலேயாம் சபித்தால் நான் எளிதாக இவர்களை மேற்கொண்டு விடுவேன் என்று பாலாக்கு நம்பி இருந்தான். அதற்காகத்தான் பிலேயாமை அவன் அழைக்கிறான், ஏராளமான வெகுமதிகளை கொடுக்கிறான், கனம் பொருந்திய பிரபுக்களை அனுப்பி அவனை கொண்டு வருகிறான். ஆண்டவர் சொன்னார், நீ அவர்களை சபிக்கக்கூடாது என்று திட்டவட்டமாக சொன்னார். அவனும் புரிந்து கொண்டான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன? நம்மை யார் சபிக்க நினைத்தாலும், யார் நமக்கு கேடு நினைத்தாலும் கர்த்தர் இடம் கொடுக்கிற தேவன் அல்ல. யோசேப்பு சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். இந்த நேரத்திலும் கூட மற்றவர்கள் உங்களுக்கு செய்கிற தீங்கை நன்மையாக மாற்றுவதற்கு, தீமைகளை நன்மையாக மாற்றுவதற்கு இந்த தேவன் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆகவே நாம் அங்கலாய்க்க தேவையில்லை, கலங்க தேவையில்லை, பயந்து ஓட வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். இப்படி பிலேயாம் முயற்சி பண்ணி இஸ்ரவேலரை சபிக்க முடியவில்லை. கடைசியாக ஒரு வஞ்சகமான போதகத்தை பிலேயாம் அங்கே செய்கிறான். பாலாக் ராஜாவை அழைத்து அவன் சொல்லுகிறான், இப்படியாக இஸ்ரவேலின் வாலிபர்கள் குடித்து வெறித்து இருக்கும்போது நீங்கள் அவர்களிடத்திலே அழகான மோவாபிய பெண்களை அனுப்புங்கள், அப்பொழுது அங்கே அவர்கள் பாவத்திலே விழுந்து விடுவார்கள், அதன் மூலமாக அவர்கள் தேவ கோபத்தை சம்பாதித்து விடுவார்கள். அப்போது நீ நினைக்கிறது அவர்களிடத்தில் நடக்கும், நீ அதை செய்து முடிப்பாய் என்று பாலாக்குக்கு பிலேயாம் வஞ்சகமான போதகம் பண்ணினான். எதற்காக? கூலிக்காக, வெறும் பணத்திற்காக. இன்றைக்கும் கூட பணத்திற்காக ஊழியம் செய்கிறவர்களை குறித்து நாம் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆத்தும பாரத்தோடு ஊழியம் செய்ய வேண்டிய தேவனுடைய ஊழியக்காரர்கள் பணத்திற்காக அலைந்து திரிகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் போது கஷ்டங்கள் நடுவிலும் நெருக்கங்கள் நடுவிலும் நம்மை வழிநடத்த இந்த ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன். காரணம், அவர் நம்மை அழைத்திருக்கிறார், அவர் நம்மை முற்றுமுடிய வழி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்க, இந்த பெர்கமு சபையிலே காணப்படுகிற குறைகளை நாம் இங்கே தியானித்தோம் என்று நம்ம பார்க்கிறோம்.
அப்படி அடுத்ததாக சொல்லுகிறார் 15வது வசனத்தில், அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. உன்னிடத்தில் இருக்கிறார்கள், உன் சபைக்குள்ளே இருக்கிறார்கள். நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள். என்ன தெரியுமா? எல்லாம் செய்யலாம், சபையிலும் ஆக்டிவாக இருக்கலாம், எப்படியும் நடக்கலாம், தேவ சபையிலும் ரொம்ப உற்சாகமாய் காணப்படலாம், முன் வரிசையில் உட்காரலாம் என்று நினைத்து செயல்படுகிறவர்கள், நிக்கோலாய் மதஸ்தனுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள், அதை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எபேசு சபைக்கு சொல்லும்போது 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், நானும் வெறுக்கிறேன். அப்போ பாருங்க, கர்த்தர் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் என்று எபேசு சபையை பாராட்டின தேவன் பெர்கமு சபைக்கு சொல்லுகிறார், நிக்கோலாய் சபையின் மதஸ்தரின் போதகத்தை செய்கிறவர்கள், போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னுடைய சபையிலே உண்டு என்று அங்கே திட்டவட்டமாக எடுத்து சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். ஆகவே பாருங்க, பெர்கமு சபையில் காணப்படுகிற குறைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படாதபடிக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் மிக கவனமாக முன் செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 3ஆவதாக இதற்காக நாம் செய்ய வேண்டியது என்ன என்கிறத குறித்து நாம் பார்க்க போகிறோம். 16வது வசனம் சொல்லுகிறது, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களுடைய யுத்தம் பண்ணுவேன். நீ மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ மனம் திரும்புதலை ஒவ்வொரு சபையிலும் ஆண்டவர் ஸ்ட்ரெஸ் பண்ணுகிறத, முக்கியப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் ஒவ்வொருவருக்கும் மனம் திரும்புதல் தேவை என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தரை விட்டு நாம் வழுவி போகும்போது, ஆதியில் கொண்டிருந்த அன்பை நாம் விடும்போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் ஒட்டி கொள்ளும்போது நாம் மனம் திரும்ப வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே மனம் திரும்பி கர்த்தரை சேவிக்கிறவர்களாக, தேவ பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன், என் வாயின் பட்டயத்தால் யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் தம்முடைய வசனத்தை கொண்டு, தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு யுத்தம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே மனம் திரும்பி கர்த்தரை சேவித்து உண்மையான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்விலே உண்டாகும்படி நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஏன் இந்த சபைகளை குறித்து ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த கடைசி காலத்தில் ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிற தேவ பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாய், பரிசுத்தம் உள்ளதாய், தேவன் விரும்புகிற அந்த மேன்மையான அளவுக்கு தக்கதாய் காணப்பட வேண்டும் என்கிறதற்காகத்தான் பரிசுத்தாவியானவர் இவைகளை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போ 3 காரியங்களை பார்த்தோம். பெர்கமு சபையின் நிறைகளை பார்த்தோம், பெர்கமு சபையின் குறைகளை நாம் பார்த்தோம். 3ஆவதாக நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் மனம் திரும்பி நாம் இந்த நம்மிடத்தில் காணப்படுகிற குறைகள் நிவர்த்தியாக வேண்டும் என்கிறத ஆவியானவர் முக்கியப்படுத்துகிறார். கடைசியாக ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கிடைக்கும் பலன் என்ன என்கிறதை அடுத்த வசனத்தில் 17வது வசனத்தில் ஆவியானவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனை அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை, மேசியா வெளிப்படும் போது இன்னும் மன்னா வரும், இன்னும் மன்னா கிடைக்கும் என்கிறதான ஒரு நம்பிக்கை. ஆனால் ஆண்டவர் இங்கே எதை சொல்லுகிறார்? அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல செழித்து வருவார்கள். அந்த அனுபவத்தை தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னா
மறைவான மன்னா என்று சொல்லும்போது அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை, அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் என்று நாம் படிக்கிறோம். அவ்விதமான ஒரு மேன்மையான அனுபவத்தை, மேன்மையான ஆவிக்குரிய அனுபவத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். 22வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 17வது வசனத்தில் கூட நாம் படிக்கிறோம், ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். அப்ப ஜீவ தண்ணீர் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த ஜீவ தண்ணீரை பருகுகிறவனுக்கு தாகம் வராது. அந்த ஜீவ தண்ணீரை விருப்பம் உள்ளவன் இலவசமாய் வாங்கி கொள்ளட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். இன்றைக்கு ஆவிக்குரிய நன்மைகளும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் இலவசமாய் இந்த கிருபையின் காலத்தில் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த கிருபையின் காலத்தில் இலவசமாய் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே நாம் இதை வாங்கி கொள்ள வேண்டும். இதை வாங்கி கொள்வதற்கு நாம் முந்த வேண்டும். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிற ஒரு காலத்தில் தேவ பிள்ளைகளாகி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதை சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. ஏனோதானோ என்று நினைக்கக்கூடாது. கிடைத்தால் கிடைக்கட்டும் என்று எண்ணிவிடக்கூடாது. இது விலையேற பெற்றது. அந்த பரலோக பாக்கியம் மிகவும் விலையேற பெற்றது என்கிறத கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் திட்டவட்டமாக அறிந்து அதற்கேற்றபடி நம்மை ஒப்பு கொடுப்போம். அடுத்ததாக சொல்லுகிறார், அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லை கொடுப்பேன் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அதாவது இவர்களுக்கு, அதாவது இந்த நீதிபதிகளுக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது. என்னவென்றால், யூதர்கள் நடுவில் வெண்மையான ஒயிட் ஸ்டோன், வெண்மையான கல்லை கொடுப்பார்கள். ஒரு வழக்கிலே சம்பந்தப்பட்டவன் நிரபராதி என்றால் அவனுக்கு ஒரு வெண்மையான கல்லை கொடுப்பார்கள். அவன் குற்றவாளி என்றால் அவனுக்கு ஒரு கற்பான ஒரு கல்லை கொடுக்கிறது அங்கே வழக்கமாக இருக்கிறது. இங்கே சொல்லுகிறார், அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனை அன்றி மற்ற ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறார். அப்போ தேவன் புதிய நாமத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். யாருக்கு? ஜெயம் கொள்ளுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். 12வது வசனத்தில், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஜெயம் கொள்ளுகிறவன் மேல் புதிய நாமத்தை எழுதுவேன். என் தேவனுடைய நாமத்தை எழுதுவேன். என் தேவனாலே பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் எழுதுவேன். என் புதிய நாமத்தையும் எழுதுவேன். தேவனுடைய நாமம், புதிய எருசலேம், தேவனுடைய நகரத்தின் நாமம், என் புதிய நாமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகளை நான் ஜெயம் கொள்ளுகிறவன் மேல் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு மேன்மையான, ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்து நம்மை புதிய நாமத்தை நம்மீது எழுதுகிற தேவன். ஒருவேளை இந்த புதிய நாமம் தேவன் எழுதுகிறார் பாருங்க, அதை தேவன் நமக்காக, அதாவது நம்முடைய பெயரை எழுதுகிறார் என்று சொன்னால் வேதத்தில் கூட நாம் படிக்கிறோம். ஆபிராமின் பெயரை ஆபிரகாம் என்று மாற்றினார். யாக்கோபின் பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றினார். இப்படியாக பாருங்க, இந்த வெண்மையான குறிக்கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் நாம் தைரியத்தோடு, விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு தேவனுக்கென்று வாழ வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியம். இந்த உலகம் என்றைக்கும் நிரந்தரமானது அல்ல. இந்த உலகம் ஒரு முடிவுக்கு நேராக வேகமாக போய்கொண்டிருக்கிறது. கர்த்தரை சந்திப்பதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களில் ஆயத்தப்பட வேண்டும். ஆகவே இந்த பெர்கமு சபையிலே காணப்பட்டதான இந்த பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படாதபடிக்கு நாம் எப்போதும் பரிசுத்தத்தை காத்து ஆண்டவருக்கு பிரியமான நிலைமையில் நாம் நாளுக்கு நாள் விசுவாச வாழ்க்கையில் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்போது நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளரவில்லையோ
அப்போது நாம் கீழாக போய் கொண்டிருக்கிறோம் என்கிறது தான் அதன் அர்த்தம் என்று பார்க்கிறோம். ஆகவே அந்த தாழ்வான நிலைமைகளை விட்டு, கீழான நிலைமைகளை விட்டு நாளுக்கு நாள் முன்னேறுகிற, வளருகிற ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் காணப்படும் போது நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஜெயமுள்ளதாக காணப்படும். பலவிதமான போராட்டத்திலும் நெருக்கத்திலும் காணப்பட்டாலும், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல குடியிருந்தாலும், சாத்தானால் பாருங்க சத்துரு குடிகொண்டிருக்கிற இடத்துல காணப்பட்டாலும், நாம் உண்மையாய் கர்த்தரை சேவிக்கும் போது நமக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு ஸ்டெப்பையும், நம்முடைய ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும், நம்முடைய ஒவ்வொரு நிலைமைகளையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நன்கு அறிவார் என்று பார்க்கிறோம். ஆகவே தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் இந்த நாட்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் முன்னேற வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். என் வார்த்தைகளை முடிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அவர் நல்லவராக இருக்கிறார். இந்த தேவன் நல்லவராக இருக்கிறார். இந்த தேவன் நம்மை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் நம்மோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகி போகிற தேவன் அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் தைரியமாய் விசுவாசத்தோடு தேவனுக்கென்று நாம் காணப்படுவோம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரே நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிறவர். அவரே நமக்கு போதுமானவராய் இருக்கிறவர். அவருடைய அன்பு பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. இந்த தேவன் நமக்கு வேண்டும். இந்த தேவனுடைய வழிகள் நமக்கு வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தைகள், வசனங்கள் நிச்சயமாக நமக்கு வேண்டும். இந்த தேவனுடைய அன்பில் நாளுக்கு நாள் வளரக்கூடிய ஒரு பாக்கியத்தை, சிலாக்கியத்தை கர்த்தரிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட ஹல்லேலூயா, வியாதிகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் வியாதியை நம்மை விட்டு விலக்குகிற தேவன். எப்பேற்பட்ட வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வியாதியை நம்மை விட்டு விலக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்மை குணமாக்குகிற கர்த்தராக இருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் எவ்வளவோ வியாதியஸ்தரை சுஸ்தமாக்கினார். ஒருவரை கூட அவர் திரும்ப அனுப்பினது கிடையாது. யார் யார் இயேசுவை நாடி வந்தார்களோ, பிசாசு பிடித்தவர்கள், வியாதியஸ்தர்கள், யார் யார் இயேசுவை நாடினார்களோ எல்லோருக்கையும் அவர் குணமாக்கினார். எல்லோரிடத்திலிருந்தும் பிசாசுகளை துரத்தினார். அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் கர்த்தராகிய இயேசு மகிமையான காரியங்களை செய்தார். இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு அவர் வல்லமையான காரியங்களை செய்து வருகிறார். எவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறார். குடும்பங்கள், சத்துருவினாலே பாழாக்கப்பட்ட குடும்பங்கள் திரும்ப கட்டப்பட்டு தலை தோங்குகிறது. இது கர்த்தர் செய்கிற காரியம். ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் நிச்சயமாக மருத்துவச்சிகளின் குடும்பங்களை, எகிப்திலே மருத்துவச்சிகளின் குடும்பங்களை தலைக்க செய்த ஆண்டவர் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாக தலைக்க செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கேற்ற வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கேற்ற வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்தமான பாதைகளை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே எனக்கு இடம் தாரும், ஆண்டவரே என் குடும்பத்தை தலைக்க பண்ணும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் மனைவியை ஆசீர்வதியும். ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே என் கணவரை ஆசீர்வதியும், என் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும், சாத்தானாலே வருகிற தீமையான காரியங்கள் என் குடும்பத்தை விட்டு நீங்கி போகட்டும் ஆண்டவரே, ஒளிந்து போகட்டும் ஆண்டவரே, என் குடும்பம் கட்டப்படட்டும் ஆண்டவரே என்று தேவனிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு அருள் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த அருமையான நேரத்திலும் கூட ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை வியாதியிலிருந்து விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம், உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். அவர் வியாதியை உன்னை விட்டு விலக்குகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிற தேவன் என்று வேதம் உம்மை குறித்து எங்களுக்கு சொல்லுகிறது. நீர் எங்கள் பிராணனை பாதுகாக்கிறவர், அழிவுக்கு தப்ப வைக்கிறவர். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தும், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும், இவர்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும்.
கர்த்தருடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளோடு தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் அபரிதமாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம், பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் எந்த வியாதியினாலே அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும் இப்போதே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும்போது அந்தந்த வியாதிகளில் விடுதலை உண்டாக ஆண்டவர் கிரியை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொரு சரீரத்திலும் பாய்ந்து செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீலேயாத்தின் பிசின் தைலம் பூசும் எந்த வியாதியும் சுஸ்தமாக்குகிற கீலேயாத்தின் பிசின் தைலம் பூசப்படுவதாக அற்புதத்தை செய்யும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பெரிய ஒரு விடுதலை காணட்டும் ஆண்டவரே, பெரிய அற்புதத்தை காணட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய வருகைக்காக உடைய ஜனத்தை கத்தர் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வருகையில் உம்மை சந்திக்கும்படி உடைய பிள்ளைகளை கத்தர் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். கிருபையின் தயவு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அருமையான சந்தோஷமான இந்த வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பெர்கமு சபை குறித்து ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் படித்தோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளோ போராட்டமான இடத்துல, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல அவர்கள் காணப்பட்ட போதும் ஆவியானவர் அந்த சபையில் அந்த விசுவாசிகளிடத்தில் எவ்வளவோ நல்ல பண்புகளை பார்த்து எவ்வளவோ நல்ல காரியங்களை கண்டீர் ஆண்டவரே. ஆனாலும் சிலவற்றை குறித்து எனக்கு குறை உண்டு, நீ மனம் திரும்பு என்று சொல்லி ஆவியானவர் பேசி அவர்களை எச்சரித்து மேன்மையான ஒரு பரிசுத்தத்துக்கு அவர்களை கொண்டு வருகிறத நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்களில் நாங்களும் ஆண்டவரே குறைவான அனுபவங்கள் இந்த வெளியே வர ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைவுள்ளவர்களாக நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை தார். நம்முடைய பிள்ளைகளை பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும். இந்த செய்தியை, இந்த கீலேயாத் கம்பீரத்தோனி செய்தியை கேட்டது நல்லது, கேட்டது எங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி இவர்கள் கர்த்தரை மைமைப்படுத்தத்தக்கதாக இவர்கள் குடும்பங்களில் அற்புதமான காரியங்களை செய்யும், பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.